1000 ரூபாய் பெண்களுக்கு. திமுக அதிமுக வந்தால் 2000. பெண்களுக்கு இலவச பேருந்து. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்களுக்கும் இலவச பேருந்து. இலவசமாக ஒரு பேருந்தை ஓட்டுகிறது ஒரு அரசு. 1,00,000 கோடி அந்த பேருந்துக்கு போக்குவரத்து துறையில இழப்பு இருக்குது, கடன் இருக்குது. 1,00,000 கோடி கடனை வைத்துக் கொண்டு இலவசமாக பேருந்து ஓட்டுவோம் என்று சொல்கிற ஒரு அரசு அரசா தரிசா என்பதை அறிவு சமூகம் சிந்திக்கணும். இப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் இலவசம், ஆனால் ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் சம்பளம் இருக்கா இல்லையா? அது எங்க இருந்து வரும்? இதுக்கு எரிபொருள் எந்த காசுல நிரப்புவ? புதிய பேருந்து எங்கிருந்து வாங்குவ? இந்த பேருந்து பழுதானால் சீரமைக்க காசு எங்கிருந்து எடுப்ப? எப்படி? சகிக்க முடியாத மின்கட்டண உயர்வு. அப்புறம் எப்படி மின்துறைக்கு 1,00,000 கோடிக்கு மேல இழப்பு? எப்படி நட்டம் வருது? எப்படி நட்டம் வருது? இலவசம் கொடுப்பீர்கள் 10,00,000 கோடி கடன். ஒரு குடும்ப அட்டைக்கு 5000, ஆனால் அந்த அட்டையில் 2,00,000 ரூபாய் கடன் இருக்கிறது. 5000 வாங்குகிற அம்மா கையிலே 2,00,000 ரூபாய் கடன் இருக்கிறது என்பதை அறிவு சமூகம் அறியணும். இதை நீ சிந்திக்க தொடங்கி விட்டால், விழிப்புணர்வு அடைந்து விட்டாய், மாற்றத்திற்கான அரசியல் பிறந்து விட்டது.